இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடம் வெளியே ஃபுல்லாக பூச்சாக இருக்குது கைஸ். உள்ளே போய்ட்டு பேசிடலான்னு நினைக்கிறேன். ஹே, யார் நீங்கள்? ஓ மை காட் கைஸ், தெளிவாக பார்த்தீங்களா? அதோட கண்ணு உங்களால் பார்க்க முடியுதா? ஃபுல்லாக கண்ணு ஒயிட் கலரில் இருக்குது. ஓ மை காட், ஏன் அது கண்ணு இப்படி ஒயிட்டாக இருக்குது? அதில் கேமராவில் பார்க்குறது தெரியுதா? ஏதோ தூக்கு போட்ட மாதிரி இருக்குது கைஸ். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குண்டு ஊசிலாம் இதில் குத்தி வச்சுருக்காங்கன்றது. ஓ மை காட், ஷிட், ஓ மை காட். கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். என் பக்கத்தில் வர முடியுமா? நம்ம அந்த ரூமில் தான் பார்த்தோம். ஸோ அந்த ரூம் போய் பார்த்துடலாம். ஹலோ, ஓ மை காட், ஓகே ப்ளீஸ் என்னை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ண. பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த பொம்மையை காட்டணும் உங்களுக்கு. இது மறுபடியும் இப்போ இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஹலோ, நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு இன்றைக்கி நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடம் வெளியே ஃபுல்லாக பூச்சாக இருக்குது கைஸ். உள்ளே போய்ட்டு பேசிடலான்னு நினைக்கிறேன். வாங்க. ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? அண்ட் இன்றைக்கி நான் மட்டும் தனியாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடம் வெளியே ஃபுல்லாக பூச்சாக இருக்குது. உள்ளே போய்ட்டு பேசிடலான்னு நினைக்கிறேன். ஹே, யார் நீங்கள்? ஓ மை காட் கைஸ், தெளிவாக பார்த்தீங்களா? யார் நீங்கள்? ஷிட், இன்னும் சரியாக தெரிய மாட்டேது. ஃபுல்லாக இருட்டாகவே தெரியுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சனால தான் நான் இந்த பக்குன்னு ஆயிடுச்சு. பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரியே இருந்தது. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு எந்த விதத்துலேயும் பயம் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஓகே கைஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட வீடுகள் தான் இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலனி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வீடு கொடுத்துருக்காங்க அந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக பிரிட்டிஷ் டைமில். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் கைவிடப்பட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்த்த இதே மாதிரி வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ஒரே பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து நடந்திருந்தது. அதை நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அபேண்டன் பில்டிங்ஸ் இருக்குன்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் இந்த இடத்துக்கு வந்திருந்த அந்த டைமில் அவர் எடுத்த ஃபோட்டோவில் ஒரு கருப்பு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அவரை வந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஹலோ, oh my god. Oh shit.
பார்த்துருக்கீங்களா? இதுலேயே படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமாக தான் வரைஞ்சிருக்குது. ஓகே, திடீர்னு சவுண்டு கேட்குறப்ப ஜர்க்காய் எனக்கே தூக்கி தான் வாரி போடுது. என்ன பண்ணுறது தெரியல. அண்டு தனியாக வந்திருக்கேன். இந்த இடத்துல ஆளுங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த இடத்துக்கு ஆளுங்க வர்றதுக்கு சான்ஸே இல்லை ப்ரோ. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரண்டியாக போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நாம் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டேயில் விசிட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். பட் நான் உள்ளே வர்றப்போ என்னால் வழியே கண்டுபிடிக்க முடியல சுத்தமாக. ஏன்னா எங்கேயும் யார்? ஓகே, உங்க கூட பேச வரேன். ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வழியே கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்தது எனக்கு. ஸோ அதையும் மீறி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் பின் பண்ணி அனுப்பின இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துக்கு ரோடே இல்லை, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மண் ரோடு, ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பைக்கில் வர முடிஞ்சுது. அண்டு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கனால வழி ஃபுல்லாகவே வந்து சேரும் சகதியமாக இருந்தது. ஒரு 2 இடத்துல வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஸ்லிப்பாகி கீழே விழ வேண்டியது. காட் கிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சேஃபாக வந்துட்டேன். அண்ட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:45 தான் ஆகுது. 8:45க்கு வந்துட்டேன். பட் வெளியே எப்படி போக போகிறேன்னு எனக்கே தெரியல. செம சேலஞ்சாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாக வந்து இந்த இடத்த நேரில் டேயில் ஒரு 4-5க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணிவிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்குன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 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 இப்படி பண்ணுறீங்க? ஓ மை காட், என்னது இது? கைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓ ஷிட். ஓ கைஸ், ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டி வச்சுருக்காங்க. அதோட கண்ணு உங்களால் பார்க்க முடியுதா? ஃபுல்லாக கண்ணு ஒயிட் கலரில் இருக்குது. ஓ மை காட், ஏன் அது கண்ணு இப்படி ஒயிட்டாக இருக்குது? அதில் கேமராவில் பார்க்குறது தெரியுதா? ஏதோ தூக்கு போட்ட மாதிரி இருக்குது. கைஸ், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குண்டு ஊசிலாம் இதில் குத்தி வச்சுருக்காங்கன்றது. ஓ மை காட், ஷிட். ஓ மை காட், இப்போ இந்த பொம்மை ஆடிச்சுதான். ஓகே ஃபைன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கோவமாக இருக்கிறீங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகே ஓகே, நீங்கள் வந்து கோவப்படாதீங்க. இது வந்து உன்னோட பொம்மையா? ஆக்சுவலாக எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்த்தா சந்தேகமாக இருக்குது. இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு. மேலே ஃபுல்லாக தளம் வந்து கிடையாது, ஓடு தான். ஓடுலாம் உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. ஓ மை காட், இப்போ எப்படி அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆடிச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கன்றது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ உங்களால் என் பக்கத்தில் வர முடியுமா? நீங்கள் உண்மையிலே இங்கே இருக்கீங்கன்னா என் பக்கத்தில் வர முடியுமா? நான் உள்ளே வரப்பே பார்த்துட்டேன் உங்களை. இப்போ இந்த பொம்மை எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இந்த பொம்மை உன்னோட பொம்மையா? இங்கே இருக்கிற ஆன்மாவோட பொம்மையா? இப்போ இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கருப்பாக நின்ன மாதிரி தானே இந்த கதவோட ஹைட்டுக்கு. கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டேன். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறேன். என் பக்கத்தில் வர முடியுமா? நம்ம அந்த ரூமில் தான் பார்த்தோம். ஸோ அந்த ரூம் போய் பார்த்துடலாம். ஹலோ, ஓ மை காட். ஓகே ப்ளீஸ் என்னை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் வரேன். தயவு செஞ்சு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல தான் யாரையோ பார்த்தோம் நம்ம. வீடே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க சத்தியமா. இந்த இடத்துல யார் இருக்கீங்கன்னு ஏதாவது என் கூட பேச முடியுமா? ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு 12 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டிலாம் நடக்கும்ன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
என் பக்கத்தில் நடக்கிறியா இல்லை வந்து பார்த்தோன்னா என்னை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறியா, பயமுறுத்த ட்ரை பண்ணுறியா, எனக்கு என்னன்றது புரியல. எதா இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக அவன்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிறது ஆன்மா நீதான்னா நான் உன் கூட பேசியே ஆகும். நான் யாருன்றதை ஃபஸ்ட்டு நான் உனக்கு சொல்லிடுறேன், சரியா? நான் இந்தமாரி வந்து அபேண்டன் பிளேஸ்லாம் போயிட்டு பேய் இருக்கா ஆன்மா இருக்கான்னு பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலை. ஸோ நான் என்னோடய வேலையை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. சப்போஸ் நான் வந்தது உனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு தோணுதுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. நீ உன் வேலையை பண்ணு, நான் என் வேலையை பண்ணிடுறேன், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. லிட்ரலி நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கிங்களேன், சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. வெளியே போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீப் டார்க்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையே சூழ்ந்த மாதிரி. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் யார் என்னன்னு கூட தெரியல, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் உங்கள் பேராவது என்கிட்ட சொல்ல முடியுமா? நான் உங்க கூட அப்போ தானே பேச முடியும். ஓ நோ, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, நார்மலாக பேசுங்க. ஓ ஷிட், ஓ நோ 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 நோ, நம்மளுக்கு இந்த வவ்வாலுக்கு சுத்தமாக ஆகுது. உள்ளாரே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டை அடிக்குது. ஓ மை காட். நல்ல சாமி இங்கே இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல வருஷமாக, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30-40 வருஷத்துக்கு மேலே இந்த இடம் வந்து கைவிடப்பட்ட இதே நிலைமையில் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டார்க்னஸ் தான் ஆக்குபை பண்ணியிருக்கோன்ற விஷயமும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. என் பக்கத்தில் வரியா? ஹலோ, நான் உன்னை தேடி தானே வரேன். கிச்சனா புதுரமா என்னன்னே தெரியல. ஐ திங்க் கிச்சன் தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல எவ்வளோ மயான அமைதியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? இப்போது அவங்க கூட வந்து டவுசிங் ராடில் வந்து கொஞ்சம் நேரம் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் லைட் அவுட்லன்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க இவ்வளோ வந்து பண்ணுறதை பார்த்தா எனக்கு இன்னமும் அவங்க கூட டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணுறது ரிஸ்க்குன்னு தோணுது. பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு இதுதான் இந்த இடமே. பாருங்களா, ஆக்சுவலாக வந்து செம க்ரீப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்பயே ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து வேரே வந்துருக்கு பாருங்களா, தெரியுதா? சத்தியமாக வந்து ஹார்ட் பீட்லாம் வந்து செம்மையாக ரைஸ் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பகலில் இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம டீமோடு வந்து இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அட்லீஸ்ட் வந்து யாராவது ஒரு ஆளையாவது கூட கூப்பிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. பட் இங்கே என்னை வந்து பார்த்திங்கன்னா மேபி இங்கே இருக்கிற ஆன்மா வந்து இத்தனை மணிக்கு வந்து உள்ளே நான் இருட்டில் வந்து மாட்டணும் அப்படின்ற மாதிரி. ஓ அப்படிதானா? நான் இருட்டில் வந்து இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட மாட்டி சாகணுன்றது தான் வந்து பார்த்தோன்னா உன்னோட நோக்கமா? ஓகே ஃபைன்,
நல்லாவே தெரியுது. ஐஸ் அந்த பக்கத்து வீட்டையும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துடலாம். Oh my God. அக்கா, இங்கே யாரோ இருக்கீங்கன்னு என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் யார் இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. உங்க கூட பேசலாமா? நீங்கள் தாராளமாக என் கூட வந்து பேசலாம். பட் ஆனால் என்னை பயமுறுத்தாமல் மட்டும் பேசுங்க. ஓகே கைஸ், இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அமைதியாக இருக்குது. என் கூட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? நீங்கள் யாருன்றதை என்கிட்ட சொல்ல முடியுமா? ஹலோ, நீங்கள் யார், எதுக்காக இங்கே இருக்கீங்கன்றதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ப்ளீஸ் என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என் கூட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அதுக்கு நீ இப்படிலாம் பண்ண வேணுமே. Oh my God, உண்மையிலே செம்ம அள்ளு விடுது கைஸ். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 ஆக போகுது. தெளிவாக கேட்குது. ஓகே ஃபைன். உனக்கு என் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா? என் பக்கத்தில் வந்து என் கையை டச் பண்ண முடியுமா? இல்லை என் பின்னாடி வர முடியுமா உன்னால்? உன்னால் முடிஞ்ச என் பின்னாடி வந்து காட்டு. என் பின்னாடி வர முடியுமா உன்னால்? ஹலோ, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அவ்வளோ அட்டகாசம் பண்ணீங்க. இப்போன்னா இந்த வீட்டில் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இது சம்திங் ஏதோ விசில் சவுண்டு மாதிரி கேட்குது எனக்கு. சரி ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அவங்க கூட வந்து டவுசிங் ராடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இந்த வீட்டில் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக எனக்கு வந்து எதுவுமே தெரியல. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அவங்க கூட டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா, அவங்கள பற்றி ஏதாவது தெரிஞ்சால் நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதான்றதையும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டு யார் ஃபாலோ பண்ணுறீங்க என்னை பின்னாடி? இப்போது என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வரியா? எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஃபுட் சவுண்டு கேட்டுது கைஸ் இப்போ எனக்கு தெளிவாக. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுட் சவுண்டு. அந்த சவுண்டை ஒரு ஆளோ சம்திங் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து வர சவுண்டு வந்து தெளிவாக கேட்டுது நம்மளுக்கு. உங்களுக்கும் வந்து அந்த சவுண்டு கேட்டுதுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த இடத்துல நான் தனியாக இருக்கனால எனக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகுதான்றது தெரியல. வீடியோவில் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம என்ன ஒரு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே கேட்குது கைஸ். எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு டவுசிங் ராடில் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறேன். டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணால் தான் ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுதா என்னன்றதை அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுப்பாக பதில் சொல்லுவாங்கன்னு தோணுது. சரி ஓகே, நான் இப்போ வந்து மறுபடியும் உங்கள் கூட வந்து டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், நம்ம நேரம் வந்து டவுசிங் ராட் செஷன் ஆரம்பிச்சிடும் அந்த வீட்டுக்கு போய்ட்டு. ஓகே
கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அவங்க கூட டவுசிங் ராடில் கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க இங்கே இருக்காங்கன்னா, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண நினைக்கிறாங்கன்னா நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணலாம், ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஓடி ஓடி ஆடி என்னால் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை வேஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து வெளியே போகிறது செம ரிஸ்க்காக இருக்குது. இவங்க நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட்டே பண்ணாதப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் டவுசிங் ராடில் ஃபைனலாக வந்து அவங்க கூட பேசி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களை பார்த்தது உண்மையா? இந்த இடத்துல ஆன்மா நீங்கள் இருக்கிறது உண்மையா? எஸ்ஸுனா எனக்கு இப்படி சொல்லுங்கள், நோனா இப்படி சொல்லுங்கள் ஆன்சர். ஓகே, மறுபடியும் கேட்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்மாவை பார்த்தேன். அந்த ஆத்மா இந்த இடத்துல உண்மையிலே இருக்கிறது உண்மைனா இப்போ எனக்கு இதில் பதில் சொல்லுங்கள். நான் இங்கே பார்த்தது ஆத்மா தானா? ஓ மை காட், சூப்பர். ஓகே ஃபைன். இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்றதை எனக்கு தெளிவாக சொல்லிட்டீங்க, அது வரைக்கும் ஓகே. பட் நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? என் பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்க இப்போ, அதனால் நல்லா ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் பயப்பட மாட்டேன். நீ இவ்வளோ நேரம் என்னை பயமுறுத்திட்டு தான் இருக்கிற. ப்ளீஸ் என்னை வந்து இதுக்கு மேலேயும் பயமுறுத்தாத. உன் கூட பேசிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், சரியா? உன்னை எந்த விதத்துலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணலை. உன்னை சப்போஸ் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, இந்த பொம்மைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்க. அப்போது இந்த பொம்மை வந்து பார்த்தோன்னா யாரோட பொம்மை? உன்னோட பொம்மையா? என்ன பதிலே சொல்ல மாட்டேறேன். சரி ஓகே, இந்த பொம்மை உன்னோட பொம்மை இல்லையா? அப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் பார்த்தது ஒரு பெண்ணோட ஆன்மாவை தான் நான் இந்த இடத்துல பார்த்தேன். சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் மூமெண்ட் ஆகுது. இப்போ பொம்மை ஆடுது, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த பொம்மை ஆடிச்சு கைஸ், தெளிவாக நான் பார்த்தேன். ஓகே சரி, இப்போ இந்த இடத்துல இருக்கிற பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட பொம்மை இல்லைன்னு சொல்லிட்டா, ஆனால் உனக்கு தொடர்புடைய பொம்மைன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து ஸோ என்ன கேட்குறதுன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் என் அறிவுக்கு எட்டின மாதிரி நான் உன்கிட்ட கேட்குறேன். இந்த இடத்துல நான் பார்த்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆன்மா தான், அது பெரிய உருவம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரியவங்க தான், என்னால் அதை வந்து கெஸ் பண்ண முடியுது. ஒரு பொம்மை வந்து கண்டிப்பாக உங்கள் பொம்மையாக இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தையோட பொம்மையா? ஓகே, ஆனால் இந்த பொம்மையை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா சில ரிச்சுவல்ஸ் ஏதோ பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் பொண்ணோட பொம்மை தானா? உங்கள் குழந்தையோட பொம்மை தானே? விளையாடுற பொம்மையா இது? ஆக்சுவலாக இந்த பொம்மையை பார்க்குறப்ப எனக்கு என்னமோ உங்கள் குழந்தையோட ஆன்மாவை ஏதோ ரிச்சுவல் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரியுது. அது உண்மையா? நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போது இந்த இடத்துல உங்கள் குழந்தையோட ஆன்மாவும் இருக்கா? உங்கள் குழந்தையோட ஆன்மா யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்களா? உங்கள் குழந்தையோட ஆன்மா இங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா எனக்கு இதில் ஆமான்னு சொல்லுங்கள். ஷிட். பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இந்த பொம்மையை காட்டணும் உங்களுக்கு. இது மறுபடியும் இப்போ இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக.
ஹலோ, நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. ஒன் மோர் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன் நான். உங்கள் குழந்தையோட ஆன்மாவை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட இதை உதவி தேவைப்படுதா? ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஆன்மாவை நான் காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து நான் வெளியே போகிறதுக்கு எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா உன்னால்? நான் சேஃபாக வெளியே போகணும். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணனா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து உனக்கு உதவி பண்ணுவேன். எனக்கு நீ உதவி பண்ணுறியா? வழிகாட்டுறியா? தேங்க்யூ. சரி, ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எனக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் உங்கள் குழந்தைக்கு எப்படி உதவி பண்ணணுன்ற விஷயம் எனக்கு தெரியல. மேபி நீங்கள் அதை என் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேள்வியும் இமேஜினேஷன் பண்ணி உங்கள் கூட வந்து பேச முடியல. ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம், உங்கள் குழந்தை ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணலான்றதை கேட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பொம்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ நான் 2 வாட்டியும் வந்து காட்டிப்பேன். ஃபஸ்ட் வாட்டி வந்து இப்படி மட்டும்தான் நவுந்துது அது அந்த பொம்மை. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினேன். ஆனால் வந்து அந்த நான் ஃபோனை வந்து எடுத்து ஆன் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டெடியாக நின்றுடுச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பொம்மை வந்து திரும்பிச்சு. வௌவால் வந்து பயந்துட்டேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை இப்போ திரும்பி இருக்குது. ஸோ இந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கன்வே பண்ண விரும்புதா என்னன்றது தெரியல. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். Hey, oh my god, guys, இது எப்படி? இந்த பொம்மை என்னமோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லை, வேண்டாம். இதை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறது நல்லது. ப்ளீஸ், உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீ இங்கேயே இரு, சரியா? நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க. ஓகே, நீங்கள் இங்கேயே இருங்க. கைஸ், இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ளே அங்கே வந்ததுன்றது என்னால் வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இப்படி வெளில போகணும். போய் பார்த்தா வெளியே ஓகே அக்கா, நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்குறேன். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பின்தொடர்ந்துலாம் வராதிங்க, என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்க. இந்த இடத்துலேருந்து நான் கிளம்பிடுறேன். ஆனால் நான் திரும்பி வருவேன். நீங்கள் நம்பிக்கையாக தைரியமாக எனக்காக காத்துட்ருக்கலாம். இங்கே கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறதுக்கு வருவேன். ஓகே ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.